நாமோ ஜீவ பலிகளாக லிவிங் சாக்ரிஃபைசஸ் விளங்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். அதென்ன ஜீவ பலி? பலின்னா சாகணும், ஜீவ பலினா எப்படி? நாம் இதை விளங்கிக் கொள்ள வேதாகமத்தில் ஜீவ பலிகளாக 2 பேரை பார்க்கிறோம். ஒன்று பழைய ஏற்பாட்டில் யார் என்றால் ஈசாக், இரண்டாவது புதிய ஏற்பாட்டில் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இந்த 2 பேரும் ஒப்பிட்டு பாருங்களேன். இருவருமே இளம் வயதில் தங்களை தத்தம் செய்தனர் பிதாவின் சித்தத்துக்கு. இளம் வாலிபன் ஈசாக்கு ஆபிரகாமின் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போனார். குமாரனாய் கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய இளம் பிராயத்தில் சிலுவையில் மரிக்க அவர் தம்மை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இருவருமே சுயத்துக்கு மரித்து விருப்பத்துடன் பலிபீடம் ஏறினர். ஈசாக்கும் சரி இயேசுவும் சரி முரண்டு பிடிக்கல. அதனாலதான் விருப்பத்தோடு பலிபீடம் ஏற முடிந்தது. இயேசுவும் சிலுவைக்கு ஏற முடிந்தது. இருவருமே பிதாவுக்கு மிகவும் பிரியமான குமார். படிச்சு பாருங்க ஆதியாகமம் 22:1. ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பிரியமானவர், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானவர். ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி மரித்தது, நமக்கு பதிலாக இயேசு தேவாட்டுக்குட்டியாக மரித்தார். இருவருமே உயிரோடு திரும்பினர். அப்படிதானே? பலிபீடத்தில் கிடத்தப்பட்ட ஈசாக்கு கொல்லப்பட்டிருக்க வேண்டும், மீண்டும் உயிரோடு வந்தார். ஆண்டவர் இயேசு அப்படிதான், அவர் மரித்தாலும் உயிரோடு எழும்பினார். இருவருமே ஜீவ பலி என்பதற்கு சிறந்த உதாரணங்கள்.